திருவாரூர் மாவட்டத்தில் மழை விட்டு 4 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடியாததால் நெல் சாகுபடி செய்யப்பட்ட 1000 ஏக்கர் நிலங்கள் கடல் போல் காட்சி அளிப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 4 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழை காரணமாக சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. தற்போது மழை விட்டு 4 நாட்கள் ஆகியும் நன்னிலம் அருகே கோணவாய்க்காலில் ஆகாய தாமரை அதிகளவில் மண்டி இருப்பதால் தண்ணீர் வடியாமல் 1000 ஏக்கர் பரப்பளவிலான நெல் பயிர்கள் தெரியாமல் கடல் போல் காட்சியளிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் தண்ணீர் வடிய 15 நாட்கள் ஆகும் என்பதால் உடனடியாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மாவட்ட நிர்வாகம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோணவாய்க்காலில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நல்லிலம் தாலுகா அன்னதாவரம் பஞ்சாயத்து வட்டம் பண்ணைநல்லூர் கிராமத்தில் வசிக்கூடிய நிலம் 24 வேலையும் ஒரு 4-5 நாளாக மழை பெஞ்சதுனால தண்ணி விடுறதுக்கு ஒரு 50 நாள் பயிர் எல்லாம் வீணாக போயிட்டு ஆறு உடப்படுத்ததுனால தூர் வராத காரணத்தினால அது சரியாக நல்ல முறை செஞ்சு கொடுக்க முடியும். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஏக்கருக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 செலவு இருக்கும். 30,000 ஆகும். நிவாரணம் ஒரு அதிகபட்சப்படி எங்களுக்கு கொடுக்க முடியும். தாழ்மையோட கேட்டுக்கணும்.